அத்தை, டேய், எதுக்குடா வந்த? இங்க எதுக்கு வந்த? மா, நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுமா. அதான் எல்லாத்தையும் மொத்தமா தலை முழுகிட்டு நான் வந்துட்டேன்ல. இங்க எதுக்குடா வந்த? எங்களை நிம்மதியாவே இருக்க விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? எதுக்குடா வந்த? மா, ஏம்மா அப்படிலாம் பண்ண? யாரா உன் அம்மா? நான் உனக்கு அம்மான்னு இப்பதான் தெரியுதா? போலீஸோட வந்து வீட்ல நிக்கும்போது அப்ப தெரியலையா உனக்கு? மா, அங்கேயும் என்ன பேச விடல, இங்கேயும் பேச விட மாட்டேங்கிற. நான் என்ன சொல்ல வரேங்கிறத காது கொடுத்து கேளுமா. ஏய், நான் உன்னை பேச விடலையா? நீ ஏன் பேச்ச கேட்டியாடா? பேசாத அன்புன்னு அந்த வக்கீல் அம்மா சொன்னதும் பேசாம நின்னு. உனக்கு என்னை விட எல்லாரும் முக்கியமா போயிட்டாங்கல்ல? மா, எனக்கு நீயும் முக்கியம்தாம்மா. ஆனா நீ மட்டும்தான் முக்கியம்னு என்னால நினைக்க முடியல. ஏன்னா ஆனந்தி என் பொண்டாட்டி. அவளை என்னால விட்டு கொடுக்க முடியாதும்மா. மா, எனக்கு நீங்க ரெண்டு பேருமே வேணுமா, புரிஞ்சுக்கோமா. வேணாம் அன்பு, இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. தயவு செஞ்சு போயிடு. என் கண்ணு முன்னாலேயே நிக்காத. சொன்னா கேளு, போ. வீட்ல இருந்து கிளம்பி வரும்போது நீங்க போனா எனக்கு என்னங்கிற மாதிரி அப்படியே நின்னியே மாமா. சரி, இப்பயாச்சும் தேடி வந்திருக்கேன்னு பார்த்தா இப்போ இப்படி பேச எப்படி மாமா உனக்கு மனசு வருது? நீ என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல, அடிச்சாலும் பரவாயில்ல. யார் யாரெல்லாமோ அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. நீ அடிச்சா ஒன்னும் நான் குறைஞ்சு போயிட மாட்டேன். அதுக்காக என்னால பேசாம இருக்க முடியாது. நீ பண்றது தப்பு மாமா, ரொம்ப தப்பு. தப்புதான், நான் செஞ்சது பெரிய தப்புதான். ஆனா அந்த தப்பு என்ன தெரியுமா? உன்னை வீட்டை விட்டு அடிச்சு துரத்தாம விட்டது.